டெல்டா மாவட்டமான தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதமானது. தஞ்சாவூரில் 93.46% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் 93.38% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 92.38% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பிளஸ் டூ தேர்வில். விழுப்புரம் மாவட்டத்தில் 93.17% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பிளஸ் டூ தேர்வில். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 92.91% மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 94.36% மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் 94.71% மாணவ மாணவிகளே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 92.28%. சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதமானது எதிர்பார்த்த அளவு இல்லை. 94, 92 என்ற அளவிலேயே தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 92.53% மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 92.34% மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 92.28% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் மிக கடைசியாக 90.47% மாணவ மாணவிகளே 90% மாணவ மாணவிகளே திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மிகவும் குறைந்தபட்சமான தேர்ச்சி விகிதம் ஆனது திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதமானது மிகவும் குறைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூரில் 91.32% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 94.48% மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 94.48, திருவள்ளூரில் 91.32% மாணவ மாணவிகள் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 93.38%, புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் பகுதியில் 87.03%, நாகப்பட்டினத்தை ஒட்டியுள்ள காரைக்கால் பகுதியில் தேர்ச்சி விகிதமானது மிக மிக குறைவாக 87.03% மாணவ மாணவிகளே பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.